இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த வாரம் கண்டினியூவேஷனை பார்ப்போம். போன வாரம் நம்ம யோசேப்பு சோர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு பொறாமையினால் சொந்த தம்பியே பள்ளத்தில் போடுறத நம்ம பார்த்தோம். ஸோ யோசேப்பு சந்திச்சது அந்த பள்ளம் மட்டும் இல்லை, அதே மாதிரி நிறைய பள்ளத்தை வாழ்க்கையில் சந்திச்சிருக்காரு. உதாரணத்துக்கு என்னென்னா, அந்த எகிப்தியர் அவங்கள வாங்கிட்டு போனதாக இருக்கட்டும். ஸோ அதிலிருந்து அந்த போர்த்திபா மனைவி அவங்கள அடைய நினைக்கும் போது அங்கேருந்து தப்பிச்சு சிறைச்சாலைக்கு போனதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பள்ளங்களை வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு. நம்மளோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, யோசிப்பு செஞ்சது மாதிரி நிறைய பள்ளங்கள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். ஒரு பள்ளம் முடிஞ்சோம், இன்னொரு பள்ளம் என்னடா இப்போ தான் ஒரு குழியில் விழுந்தோம், அதுக்குள்ளே அடுத்த பள்ளத்தில் நம்ம திருப்பியும் நம்ம விழுறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். முக்கியமாக பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. எப்படி யோசிப்பு எல்லா பள்ளத்தையும் தாண்டி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் போய் ஆண்டவர் வச்சாரோ, நம்மளையும் கண்டிப்பாக அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். அவர் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்காக. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, வேதத்தை வாசித்து ஜபத்தோடு அவரோடு இணைந்திருப்போம். ஆமே. வேதத்துலேயும் நம்ம அதான் பார்க்குறோம். சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபரோடும் உட்கார பண்ணுகிறார். ஸோ நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, அவனோட வேதத்தை வாசித்து அவரோட ஜபத்தில் இருந்து அவரோட பதிலுக்காக நம்ம காத்திருப்போம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்திலே ஈவு, நான் பார்க்கும் உயிர்கள் எல்லாம் நீர் எங்கள் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்திலே ஈவு, நான் பார்க்கும் உயிர்கள் எல்லாம் நீர் எங்கள் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம்.